பிஷான் கைஸ் நமக்கு ஒரு மீன் மாட்டிட்டு நல்ல செம்மையாக ஊக்காயிடுச்சு. டியோவோட ஸ்பெரைடு 100 mm ஒரு சின்ன கோலா மீன் வந்து முள்ளில் மாட்டி வந்துடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆரில் ஒரு பீச்சில் வந்து ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து ஸ்பாட் வந்து செலக்ட் பண்ணலை. ஒரு 2-3 இடம் இருக்குது. அங்கே போயிட்டு எங்கே ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கோ அங்கே போயிட்டு ஃபிஷிங் பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஃபிஷிங் ஜர்னி டீமோடு சேர்ந்து நம்ம கேம்பிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போலோ பீச்சுக்கு தான் வந்து ஃபிஷிங் வந்திருக்கோம். இங்கே பைட் ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது. எப்படியோ வந்து பெரிய மீன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். சப்போஸ் இங்கே பெரிய மீனோட ஆக்டிவிட்டி வரல அப்படின்னா அடுத்தது வேறு எங்கன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கைஸ், இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு காஸ்ட் பிஷான் கைஸ் நமக்கு ஒரு மீன் மாட்டிட்டு சின்ன சைஸ் மீன் தான். ஸ்பூன் போட்டேன். அடப்பாங்களா, எத்தனோண்டு மீன் கைஸ். இவ்வளோ பெரிய ஸ்பூனில் எத்தனோண்டு மீன் வந்து மாட்டுது. 70 கிராம். ஓகே கைஸ், மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். கைஸ், நேற்று வந்து ஃபிஷிங் வந்திருந்தேன். ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன பாறைக்குட்டி மாட்டிச்சு. அதனால் இன்றைக்கும் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். ட்ரை பண்ணலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 2வது நாளோட ஃபஸ்ட்டு காஸ்ட். லைட்டாக இருக்குது. பைக் ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது. கண்டிப்பாக மீன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு மடவை மீன்
நல்லா செம்மையாக ஊக்காயிடுச்சு. விட்டாலும் பொழைக்காது போல இருக்கு. நல்லா கண்ணில் அடிபட்டுருச்சு, 2 கண்ணில். முடிஞ்சா பொழைச்சிக்கோ. கைஸ், ரொம்ப நேரமாக வந்து நம்ம சர்ஃபில் ட்ரை பண்ணோம், எந்த ரிசல்ட்டும் இல்லை. அதனால் பக்கத்தில் இருந்த அந்த கல் மேலே வந்து போடலாம் வந்திருக்கேன். எஸ், ஃபிஷ் ஆன் கைஸ். ஒரு மீன், சின்ன மீன்கள் தான் இருக்குது போல இருக்குது. அதனால் சின்ன லூரை போட்டு சின்ன சின்ன மீன்களை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது தான். நல்ல சைஸ் தான். டியோட ஸ்பெரைடு 100 mm. கைஸ், ஒரு சின்ன கோலா மீன் வந்து முள்ளில் மாட்டின்னு வந்துடுச்சு. இது கூட பயங்கரமாக கடிக்குது. ஏய், விட்டுறேன் ஒன்று. ஓடிப்போ. ஓடிட்டான் கைஸ். எஸ் கைஸ், இது மடவு மீன் வெட்டிங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, பாறை தான். எல்லாம் சேம் சைஸ் ஃபிஷ். 3வது மீன் இன்னைக்கு. ஃபிஷ் ஆன் கைஸ். நமக்கு ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. சின்ன சைஸில் ஒரு பாறை.